இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவர், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவருமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாகிய அனைவருக்கும் எழுதுகிறார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்கள் முன்னே தன்னுடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்துவர்கள் விட்டிருந்தனாலே பலமாய் ஊபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இந்த கடந்த வாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணபடி கர்த்தராகிய இயேசுவானவர். அப்போ இந்த சுவிசேஷம் தேவனுடைய சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்தது. அந்த சுவிசேஷம் நல்ல செய்தியை அவர் முன்னே வாக்குத்தத்தம் பண்ணினார். முன்னே நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னாலே அல்லேலூயா. இப்படி மனுஷனை உண்டு பண்ணணும், அவனை பிசாசான ஏமாற்றுவான், வஞ்சிப்பான், அவனுக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் அதை ஒரு வாக்குத்தத்தமாக ஸ்தோத்திரம் ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை நமக்கு வாக்குத்தத்தமாக அவர் மூலமாக வரக்கூடிய ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷத்தை அவர் அப்பவே தீர்மானித்து விட்டார். அதை நாம் பார்த்தோம். தீர்க்கதரிசிகளால் முன்வைக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது பரிசுத்த வேதாகமங்களில். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது பரிசுத்த வேதாகமங்கள் எழுதப்பட்டது. அவர் உரைக்கப்பட்டதை, அவர் உரைத்ததை பரிசுத்த வேதாகமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, அந்த கிருபை என்பது வேற ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தின் மூலமாக மனுக்குலத்துக்கு உண்டாகக்கூடிய ரட்சிப்பு. இப்போ உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொல்றாரு, ஒரு கன்னிகை கற்பவதியாய் ஒரு பாலனை பெறுவார், ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு அது புரியல. இது என்ன சொல்றாருன்னு புரியல. கன்னிகை கற்பவதியாய் பாலனை பெறுவார். அப்போ மீகா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பா, பெத்லகேமிலே பிறப்பா, அவர் ஸ்தோத்திரம் ஒரு பாலகனாக பிறப்பா. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல, திரும்ப 53ஆம் அதிகாரத்துல அவர் பாடுபட வேண்டும், சிலுவையில் அறைந்து மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லும் போது அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு அது சரியாக புரியவில்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார், இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அதற்கு அவங்க எதிர்த்து கருத்தாய் ஆராய்ந்து பார்க்கிறார், கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணுறாரு. என்ன இப்படி சொல்றாரு, இந்த அர்த்தம் என்ன, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. ஏன்னா அவர்களுக்கு அது மறந்த சபை சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் அதன் மூலமாக உண்டாகக்கூடிய ரட்சிப்பின் மூலமாக சபை, இந்த காரியங்கள் கடைசி வரையிலும் மறைக்கப்பட்டிருந்தது. பவுல் சொல்றாரு, இது ரகசியமாக இருந்தது. அந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு பின்பாடு அப்போஸ்தலராகிய எங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அதுவரைக்கும் அது ஒரு பெரிய ரகசியமாக இருந்தது. அதை குறித்த தீர்க்கதரிசிகளுக்கு அது ரகசியம். அவங்க கருத்தாய் இது என்ன சொல்றாரு அவங்களுக்கு புரியல. கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை செய்தார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை அவைகளுக்கு பின்னர் மகிமையை முன்னறிவித்த போது
இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார். அப்போ இது எப்ப இது நிறைவேறும், ஒரு காலத்தை குறித்து சொல்லுகிறார், இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லுகிறாரு, அடுத்து 12வது, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. சுவிசேஷத்தை குறித்து தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் இது உங்களுக்கு உள்ளதில்லை, நீங்க அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி செய்து தலையெல்லாம் குழப்ப வேண்டாம், இது உங்களுக்குரியதல்ல. ஒரு சந்ததி உண்டாகும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதுபோல ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், உங்கள் நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள். அவர்களுக்கு வழியாக அவங்க சொல்லியிருக்காங்க, நமக்காக இல்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு சீக்கிரமா, அது நமக்குரியது இல்லை, நீ பேசாம இது இன்னொரு சந்ததிக்காக நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் அதுன்னு சொல்லி அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. இப்போ இந்த வருஷத்துல நம்ம படிக்கிறோம், தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை, அந்த பாடுகளுக்கு பின்வரும் மகிமையை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்று ஒரு காலத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார். நமக்கு முழுமையான ஒரு வெளிப்பாடு கிடைக்கல, அதை ஆராய்ந்தார். தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாரோ அதை அப்படியே சொல்லுவாங்க, வெளிப்படுத்தாத சொல்லக்கூடாது. ஆண்டவர் வெளிப்படுத்துறார், அப்போ நம்ம நினைக்க கூடாது தீர்க்கதரிசி தானே, அவர்கிட்ட போனா எதுவும் சொல்றாருன்னு சொல்லி இல்லை. அவருக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் அவர் சொல்றார். தேவன் என்ன சொல்லுகிறாரோ வெளிப்பாடுதானா பேசாம இருந்தது, கர்த்தர் வெளிப்படுத்ததானா பேசாம இருந்தது. அப்போ நமக்கு அப்படிதான் ஒரு செய்தி ஒண்ணுன்னா அவர் தீர்க்கதரிசிகள் சொல்லுவாரு, தீர்க்கதரிசிகள் உங்களை சந்திச்சு சொல்லுவாங்க. நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக அறிவிக்கும். தீர்க்கதரிசிக்கு அவருடைய வாழ்க்கை பற்றியே தெரியாது, அவர்கள் மூலமாக சொல்ல வேண்டிய செய்தியை ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுவார். இங்கே ஒரு காலம், அந்த ஒரு இன்ன காலத்தை குறித்தார் என்பதை, அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அதை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். ஒன்று பேர் ஸ்தோத்திரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியர் 4 அங்கே சொல்லுகிறார், காலம் நிறைவேறின போது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட கீழானவருமாகிய தேவன் அனுப்பினார். அப்போ ஒரு காலம், அந்த காலத்துக்காக ஆண்டவர் காத்திருந்தார். நம்ம போன வாரத்தில் தியானித்தோம், தேவன் இந்த காரியங்களை எல்லாம் முன் குறித்தார். முன்னதாகவே ஸ்தோத்திரம் உரைக்கப்பட்டது, அது வாக்குத்தத்தமாக தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்னா ரட்சிப்புக்குரிய வாக்குத்தத்தம், மீட்பினுடைய வாக்குத்தத்தம். மனுக்குள்ள பாவம் செய்யும்போது அதுக்கு ஒரு மீட்பர் வருவார். ஆனா மனுஷனை உண்டாக்கி மனுஷன் கொஞ்ச நாளைக்கு பாவம் செய்தான். அந்த பாவம் செய்த நாளிலிருந்து நம்முடைய இப்போ உள்ள கணக்கு படிக்கிற 4000 வருஷத்துக்கு பிற்பாடுதான் மீட்பர் வருவார். ஏன் இந்த 4000 வருஷம் இடைவெளி? அவர் வாக்கு பண்ணிட்டாரு, மனுஷன் பாவம் செய்தான், அவனை மீட்பர் உடனே அடுத்தாலே அனுப்ப வேண்டியதான். ஏற்கனவே முன்குறித்து விட்டார், இவர் மூலமாக தான் மீட்புன்னு தெரியும். என்னாலும் அடுத்த நாளே அனுப்பி இந்த பாவத்துக்கு பரிகாரத்தை பண்ணியிருக்கிறப்பா, ஏன்னா மிருகத்தின் பலிகள் மற்ற பலிகள் எதுவும் உண்மையான ரட்சிப்பை கொண்டு வராது. தேவ ஆட்டுக்குடியாக இயேசு கிறிஸ்துவுடைய பலிதான் உண்மையான ரட்சிப்பை, உண்மையான மீட்பை கொண்டு வரும். அது ஆண்டவருக்கு தெரியும். அடுத்த நாளை அனுப்ப வேண்டியதானே? இந்த கேள்வி வேத பண்டிதர்களிடையே அதிகமாக கேட்கப்பட்டு இதை குறித்து அவர்கள் நன்றாக ஆலோசித்து சில பதில்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதில்கள் தான் நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இறக்கவே 4000 வருஷம் ஏன் தாமதம்? கர்த்தர் ஒரு காலத்தை, ஏன்னா அவ்வளவு நேற்ற ஒரு காலத்தை அவர் வைத்திருந்தார். முதலாவதாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாவம் எவ்வளவு கொடியது, பாவம் எப்படி மனிதனை சீரழிக்கிறது,
நம்ம வேதத்தை படிக்கிறோம், பாவம் செய்தவனே அந்த பாவத்தை நிமித்தம் உலகமே சபிக்கப்பட்டது. மனித பாவம் எப்பேற்பட்ட கேடுகளை மனிதனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. பாவம் எப்படி குடும்பங்களில் சீரழிவை கொண்டு வருகிறது. பாவம் எப்படி மனுஷனை சீரழித்து கடைசியாக நரகத்துக்கு நேராக கொண்டு போகிறது. இந்த பாவத்தினுடைய உக்கிரம், அவருடைய வல்லமையை மனுக்குலம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆதாம் பாவம் செய்தாரு, அடுத்த நாளை மீட்பர் வந்துட்டாருன்னு சொன்னா இதனுடைய பாவத்தினுடைய கொடுமை, பாவம் எவ்வளவு கொடியது. பாவம் என்றதான வார்த்தையே ஒரு கொடூரமான வார்த்தை. பாவத்தோடு நேரடியாக தொடர்புடைய நரகம். பாவம் சொன்னா அடுத்தது நரகம் தான். அவ்வளவு கொடூரமான வார்த்தை பாவம். அப்போ இந்த பாவத்தினுடைய கொடுமை, இந்த பாவம் எப்படி முழு உலகத்தையும் சீரழிக்கிறது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய சந்ததி அவங்க பாவம் என்னெல்லாம் கேடுகள் எல்லாம் செய்யுதுன்னு சொல்லி. இப்போ நவீன நாட்கள்ல பாவம் என்று சொல்லி நீங்க யாரையும் பாவம் நீ பாவி அப்படின்னு சொல்லி கண்டிக்க கூடாது என்பதான ஒரு போதனை சபைகள் தான் வெளியே எல்லாம் வந்துட்டு. அதனால பாவம் நீங்க சொல்ல வேண்டாம், ஒரு பலவீனம் சொல்லுங்க, ஒரு வீக்னஸ். ஜான்ராஜுக்கு சின்ன ஒரு வீக்னஸ் இருக்கு, பாவம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அல்லது பிரதர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அது பாவம்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில மனுக்குலத்தை அவர் படைத்து பலவிதமான பிரச்சனைகள் மூலமாக நம்ம கடந்து செல்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல சவால்களை சந்திக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நமக்கு பின்னாக செய்யக்கூடிய பாவம். நம்முடைய முன்னோர்கள் ஆதாமிலிருந்து பின்தொடர்ந்து வரக்கூடிய பாவம். எல்லா பிரச்சனைகளும் காரணம் என்னென்றால் பாவம். இதை இந்த பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு எவ்வளவு கொடூரமானது என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இப்போ பாவத்தை பற்றி நீங்க ஏதாவது அன்னைக்கு அடுத்த நாளே வந்து ஆண்டவர் பாவத்துக்குள்ள பரிகாரத்தை பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா பாவத்தை பற்றி இவ்வளவு ஜனங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உபதேசமே பாவத்தை குறித்ததான உபதேசம். பைபிள் காலேஜ் போனீங்கன்னா இந்த டாக்டர் பாவத்தை குறித்ததான உபதேசம், பாவம் எப்படிப்பட்டது, எவ்வளவு மோசமானது, எல்லாம் பாதிப்புல இருக்கிறதுலாம் ஒரு பெரிய புக்கை எழுதி வச்சிருப்பான். அது போய் படிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். அன்னைக்கு அடுத்த நாளை மீட்பு வந்துருக்கணும்னு சொன்னா இதை பற்றி உள்ள உணர்வு இல்லாதவனாக மனிதர் வாழ்ந்தான். தெரியாத பாவம் எவ்வளவு கொடுமையானதுன்னு சொல்லி. அப்போ அதை உணர்த்தும்படியாக ஒரு நீண்ட ஒரு சரித்திர காலம், எனக்கு 4000 வருஷம் சொல்லி அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக, மனுஷன் பாவம் செய்துட்டான், இப்ப அவன் பாவத்துக்குள்ளார இருக்கிறான்னு தெரியும். இப்ப அதுல இருந்து வெளியே வரக்கு சில சட்டங்கள், சில பிரமாணங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நாங்க எப்படியாவது அதை செய்து இந்த பாவத்தின் தண்டனையில நாங்க தப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்குள்ளார ஒரு எண்ணம். கடவுள் என்ன செய்யணும்னு சொல்லட்டும், அது அப்படியே என்ன கட்டளை கொடுத்தாலும் அதை அப்படியே கீழ்படியும். இது மனுஷனுக்குள்ளால கடவுள் ஏதாவது ஒரு சட்டம் திட்டங்கள்லாம் கொடுத்து பார்க்கட்டுமே, நான் எப்படி கீழ்ப்படிந்து எப்படி உண்மையா இருந்து எப்படி எல்லா காரியங்களையும் செய்து பரலோகத்துக்கு போறேன். சட்டத்திட்டங்கள் மட்டும் தரணும்னு சொல்ல ஆண்டவர் ஒரு சட்டத்திட்டங்கள் வேணும் சரியா கடைபிடிப்பா. இதை 10 கற்பனைகள் பிடிச்சு கண்டுபிடி கொடுத்தார். 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகளோட சேர்ந்து இன்னும் ஒரு 316 சின்ன சின்ன சட்டங்கள். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ கடைபிடிச்சு கொடுத்துட்டு சொன்னாரு, இதன்படி செய்தால் நீ பிழைப்பாய், செய்து பழச்சுக அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இந்த சட்டத்திட்டங்கள பிரமாணங்கள் எல்லாம் மனுஷன் ஆர்வத்தோடு கடைபிடிக்க பார்த்தான். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆனா ஒண்ணுல தவறுனா எல்லாத்தையும் தவறுன மாதிரி. இது அவங்க எவ்வளவு முயற்சி செய்து பிரயாசப்பட்டோம் இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடித்து நான் எனக்கு மீட்பை ரட்சிப்பை ஏற்படுத்திக்கிறதான்னு சொன்னா அது முடியாது என்கிற நிலைமைக்கு மனுஷன் தள்ளப்பட்டான். எவ்வளவு முயற்சி பண்றேன், கடவுள் சட்டம் கொடுத்துருக்க எல்லாத்தையும் செய்து பார்க்கிறேன்,
ஆனா எல்லாத்தையும் ஒரு மாதிரி செய்ய முடியல. என்னுடைய பலனால கடவுள் கொடுத்த சட்டங்கள் எல்லாம் நான் கைப்பற்றிடுவேன், பின்பற்றிடுவேன், அதை கடைபிடிப்பேன் அப்படின்னு நினைச்சு ஒரு மனுஷனாலையும் இந்த சட்டங்களை கடைபிடித்து பரலோக ராஜ்யத்துக்கு போற மீட்பை பெற்றுக்கொள்ள தன்னைத்தானே ஒரு நான் எடுத்த முயற்சியினால மீட்கப்பட்டேன் சொல்வதற்கு முடியாது. அது மட்டும் அல்ல, மூன்றாவதாக ஒரு காலம் வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். ஒரு காலம் இப்போ இப்படி சட்டத்திட்டங்களை எல்லாம் கை கொண்டு போக முடியாத மனிதன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சட்டம் நியாயப்பிரமாணமும் எதுவும் இல்லாத பிரஜாதிகளும் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்கள். இவங்க ரெண்டு பேரும் காத்திருந்துட்டு எங்களுடைய முயற்சியினால இது முடியாது, ஒரு மீட்பர் வர வேண்டும் என்று சொல்லி முழு உலகமும் ஒரு மீட்பர் எங்களால முடியாது, நாங்கள் ஃபெயில் ஆயிட்டோம், இனி ஒரு ரட்சகர் வந்து எங்களை மீட்டுக் கொள்ளணும் அப்படி உள்ள மன நிலைமைக்குள்ளால ஒரு மீட்பர் தேவை. அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தார்மீக ரீதியிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் மனுக்குலத்தினுடைய முயற்சி அவங்க முழுவதும் முயற்சி செய்கிற வரையிலும் ஆண்டவர் காத்திருந்தார். முயற்சி செய்து இனி ஒரு மீட்பராக தான் முடியும். இப்போ வந்து நமக்கு பல நாடுகள் தேசங்கள்ல உலகம் எல்லாம் பரவி இருக்கிறோம். தேசத்துக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்திய தேசம் பக்கத்துல பாகிஸ்தான், ஸ்தோத்திரம், இப்படி சீனா, இப்படிதான் பல தேசங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த தேசங்களுக்குள்ளால என்ன அடிக்கடி பிரச்சனைகள் வருது. அதனால எல்லா உலக தலைவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய முழு தேசத்துக்கும் முழு உலகத்துக்கும் ஒரு ஆள் தலைவராக ஏற்படுத்த, ஒரு ஆள் தலைவராக ஏற்படுத்தினா அந்த ஒரு ஆள் மூலமா இந்த சண்டைகள், ஏன்னா ஒரே தலைவர் இருக்கிறாரு, ஒரே தலைவர் இருக்கும்போது மற்றவங்க எல்லாம் ஈடுபட்டு போனோம், இந்த சண்டைகள் பிரச்சனைகள் தான் வராது அப்படின்னு சொல்லி இப்ப நினைக்கிறாங்க. அதுக்காக எல்லா தலைவர்களும், ஈவன் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி கூட ஒரு தலைவர் நமக்கு உண்டாகணும் அந்த நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இது போல முழு உலகத்துக்கும் ஒரு மீட்பர், ஒரு ஆள் உண்டாகணும் அப்படின்னு ஒரு ஒரு கால நிலைக்கு அவங்க தலைவாங்க. இதுவரை 400 வருஷத்துல இப்போ வந்து எங்களால் முடியாது, பாவம் ரொம்ப கொடூரமானது, சட்டத்தை கைப்பற்ற முடியாது அப்படின்னு உள்ள நிலைமைக்குள்ளார அவங்க வந்தாங்க. அந்த காலத்துல தேவன் தந்தை குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இன்னும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு கொஞ்சம் முன்னால ஒரு கிரேக்க சாம்ராஜ்யம் என்று இந்த கிரேக்க சாம்ராஜ்யம், இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் பெரிய பெரிய கலாச்சாரங்கள், அறிவியல் முன்னேற்றங்கள், அது மட்டும் இல்ல சில ஸ்தோத்திரம் என்ன சொல்லுவாங்க, சில தத்துவ ஞானிகள், பிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகள், பயங்கரமான தத்துவம், சயின்ஸை பற்றியும் மனுஷ வாழ்க்கையை பற்றியும் எல்லாம் பயங்கரமான தத்துவங்கள், அரிஸ்டாட்டில், ஸ்தோத்திரம், பிளாட்டோ, திரும்ப சாக்ரட்டிஸ், அப்படி போன்ற தத்துவ ஞானிகள் எல்லாம் வந்து அவங்களுடைய தத்துவங்களை எல்லாம் சொல்லி ஜனங்கள் எல்லாம் அந்த தத்துவங்களை எல்லாம் படிச்சோம். இந்த தத்துவங்கள் எல்லாம் மனுஷனை குறித்து இதெல்லாம் படிச்சோம். அவனுக்கு பாவத்தில் இருந்து விடுதலை நிறைய படிச்சிருக்கான். இப்போ மனுஷன் அப்படியே ஃப்ரீயா விட்டா அவன் சொல்றான், நான் எப்படியாவது மீண்டு வந்தேன், மனுஷன் நான் பாவத்தில் இருந்து எப்படியாவது மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம், எப்படியாவது நான் வந்துடுவேன். என்ன அங்க எல்லாம் சேர்ந்து விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் ஆகி மேல ஆகாய வீடு கொண்டு போய் வீடு கட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வரோம். இது பாவம் என்னது, அப்படி நாங்கள் இதை மேற்கொள்ள முடியும் எங்களுடைய அறிவினால, எங்களுடைய தத்துவங்கள்னால அப்படின்னு சொல்லி மனுஷன் நினைச்சு அந்த இவரோட சந்திர மண்டலத்துக்கு போகலாம், அந்த பாவம் பண்ண விட்டு போகிறார். இவரோட மேல போய் வீடு கட்டலாம், பாவம் பண்ண விட்டு போகிறார். ஒருவேளை நல்லா படிச்சு 100க்கு 100 மார்க் வாங்கினா அந்த பாவம் பண்ண விட்டு போகிறார். 100% வாங்கியிருக்கிறேன், ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரேங்காக வந்திருக்கிறேன், ஆனா பாவத்துக்கு பரிகாரம் இல்லை. இப்படி மனிதனுடைய முயற்சியில பல விஞ்ஞானங்கள், அறிவு இதெல்லாம் வளர்ந்து வந்தாலும் அதனால பாவத்திற்கு பரிகாரம் உண்டாகாது என்கிறதான ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளாரையும் மனதில் தோன்றுகிற காலம் வரைக்கும் கர்த்தர் காத்திருந்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ரோம சாம்ராஜ்யம் என்று வந்தது. ரோம சாம்ராஜ்யம், இந்த ரோமர்களுடைய ஆட்சியில தான் இந்த
சிலுவையில் அறைந்து மனுஷனை கொடூரமா வேதனைப்படுத்தி ரத்தம் சிந்த வைத்து மறிக்கக்கூடிய ஒரு மரணம். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணம் தேவை. கிரேக்கர் நாட்களிலே அது முன்னாலே வந்திருந்தாங்கன்னு சொன்னா யூதர்களுடைய வழக்கப்படி அவரை கல்லறிஞ்சு தான் கொல்லணும். யூதர்கள் நிறைய முயற்சித்தாங்க கல்லறிஞ்சு கொள்வது, ஆனால் அதுக்கு அனுமதிக்கல. ஏன்னா இந்த காலம் ரோமர்களுடைய ஆட்சி காலம் வர வேண்டும். மனுஷனை கொடூரமா சித்திரவதை செய்து முழு ரத்தமும் சிந்த வச்சு அவனை கொல்லக்கூடிய ஒரு கொடிய அரசாட்சி வர வேண்டும். அதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அப்படிதான் நடக்கணும். அப்படி நடந்தாதான் மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். அதை பார்த்துதான் மனுக்குலத்துக்கு மீட்பு ரட்சிக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காலம் உண்டாகிற வரைக்கும் ஏறக்குறைய 4000 வருஷம் வரைக்கும் கர்த்தர் இந்த மீட்பின் ரட்சிப்பின் செய்தியை உலகத்துக்கு அனுப்புவதற்கு அவர் காத்துக் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்ல, இது நடந்த உடனேயே இது ஒரு பெரிய மாபெரும் செயல். தேவன் மனிதனுக்காக செய்யக்கூடிய ஒரு மாபெரும் செயல். மனுஷனுக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்து இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் இது நடந்த உடனேயே அது வந்து செயலுக்கு வர வேண்டும். எங்கெல்லாம் இந்த செய்தி கடந்து செல்ல முடியுமோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து தான் செய்தி கடந்து செல்ல வேண்டும். அதற்கு அவர் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அவர் பயன்படுத்தினார். ஏன்னா ரோமர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்க எல்லாம் போகக்கூடிய அளவுல நல்ல ரோடு வசதிகள், கட்டமைப்புகள் உண்டாக வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவை உடனே அந்த சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் கடந்து செல்வதற்கு ரோம் அரசாட்சிக்காக காத்திருந்தார்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் காத்திருந்தார்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அப்போ காலம் நிறைவேறின போது என்று சொல்லும் போது, ஸ்தோத்திரம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்த ஒரு காலம் ஏறக்குறைய 4000 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை அவருடைய பிரமாணத்தை வைத்தது. ஏன்னா முழு மனுக்குலம் அறியணும், அவருடைய பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு மீட்பே இல்லை. ஆபிரகாமுடைய நாட்கள் அனுப்பியிருக்கலாம், தாவீதுடைய நாட்கள் அனுப்பியிருக்கலாம். அதெல்லாம் செய்யாம நல்ல நல்ல ராஜாக்கள் ஆட்சி செய்து பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள் எல்லாரும் வந்து எல்லா அறிவு பெருக்கவும் நடந்த பிற்பாடும் பாவத்துக்கு பரிகாரம் இல்லை என்பதை மனுக்குலம் உலகம் அறிந்து அதற்கு பிற்பாடு ஸ்தோத்திரம் தேவகுமாரனாகிய இயேசுவின் மூலமே இந்த மீட்பு, இந்த ரட்சிப்பு என்பதை உலகமும் உலகத்தில் உள்ள மக்களும் அறிந்து கொள்வதற்காக அவர் தாமதம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாதாரண மனிதனுடைய பார்வையில இந்த 4000 வருஷம் என்பது ஒரு நீண்ட காலம் போல தோணும், ஒரு நீண்ட காலம் போல தோணும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில அது சரியான நேரம். மீட்பரை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு ஏற்ற வேலை, சரியான நேரம். சரியான நேரத்தில் ஆண்டவர் மீட்பரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். திரும்பவும் 4வது வசனத்தை தான் சொல்றேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் செய்தி, சுவிசேஷத்தின் மூலமாக உண்டாகக்கூடிய அந்த ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு முன்னே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகளால் அது தெளிவாக அறிவிக்கப்பட்டது. அது பரிசுத்த வேதாகமங்களில் எழுதப்பட்டது. அது குறித்த காலத்தில் அந்த பகுதியில் நம்ம படிக்கும் போது ஸ்தோத்திரம் 1 பேதுரு 11ஆம் அதிகாரத்தில் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவர்களை தெரிவித்தார் என்றோ ஸ்தோத்திரம். பலர் எழுப்பி இருந்தாலும் தீர்க்கதரிசி வெளிப்படுத்தப்பட்டாலும் அவங்களுக்கு மறைவாக வைக்கப்பட்ட ஒன்று. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த ரகசியத்தை நான் அறிவிக்கிறேன். அதை ரகசியமாக வைத்து இன்றைய 2000 வருஷத்துக்கு முன்னதாக அந்த காலம் நிறைவேறின போது, சரியான காலம் நிறைவேறின போது நம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவர் இந்த பூமியிலே அனுப்பினார். ஹல்லேலூயா. இது ஒரு கிளாஸ் மாதிரி தெரியல. அதே சமயத்தில் ஒன்றை கூட நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஒருவேளை நீங்கள் தரிசனங்களை பெற்றிருக்கலாம், வெளிப்பாடுகளை பெற்றிருக்கலாம், அவை எல்லாவற்றிற்கும் நிறைவேறுவதற்கு என்று சொல்லி ஏற்ற காலத்தை அந்த காலத்திலே நிறைவேற்றுவதற்காக நிறைவேற்றக்கூடிய எல்லா செயல்களிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். நம்ம நினைக்கக்கூடாது ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணிட்டு பேசாம, அவர் பேசாம இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கான பணிகளில் அவர் தீவிரமாக இருக்கிறார். காலகாலங்களில்
எழுப்பி இது ரட்சிப்பினுடைய செய்தி தோல்வியடைய செய்து மனுஷனுடைய புத்திகள் அறிவுகள் எல்லாவற்றையும் தோல்வியடைய செய்து சரியான நேரத்தில் நம்முடைய குமாரனை அனுப்பி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்ற நாட்களில் வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணவர் மாறாதவர், நிச்சயமாக செய்வார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.